Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டாகிராம்ல ஆட் பண்ணி வச்சிருக்க மெயில் ஐடி ஆர் ஃபோன் நம்பரை எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்ஸ்டாகிராம் புதுசா ஓபன் பண்ணும்போது மெயில் ஐடி ஆர் ஃபோன் நம்பர் கொடுத்து ஓபன் பண்ணிருப்போம். அந்த மெயில் ஐடி ஆர் ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணனும்னா அதுலயே ஈஸியா சேஞ்ச் பண்ணலாம். அதை எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அதோட ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம ஓபன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ரொஃபைல கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல டாப் ரைட் சைடுல இருக்கிற 3 லைனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அக்கவுண்ட் சென்டர் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல ப்ரொஃபைல் அண்ட் பர்சனல் டீடைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல பர்சனல் டீடைலுக்கு கீழே கான்டாக்ட் இன்ஃபோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனுக்கு கீழே நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஆட் பண்ணி வச்சிருக்க கான்டாக்ட் நம்பர் இருக்கும். இதுல மெயில் ஐடி நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா இந்த பேஜ்லயே கீழே ஆட் நியூ கான்டாக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல ஆட் மொபைல் நம்பர், ஆட் இமெயில்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இதுல ஆட் இமெயில் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல என்டர் இமெயில் காலத்துல சேஞ்ச் பண்ண போற இமெயிலை ஆட் பண்ணலாம். இமெயில் ஆட் பண்ண அப்புறமா நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நீங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டோட ஃபேஸ்புக்கையும் லிங்க் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் இதுல ஷோ ஆகும். அதுக்கும் இதே மெயில் ஐடியை சேஞ்ச் பண்றீங்கன்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட நீங்க செலக்ட் பண்ணலாம். நான் இதுல ஃபேஸ்புக் லிங்க் பண்ணல, அதனால இதுல ஷோ ஆகல. நீங்க லிங்க் பண்ணிருந்தீங்கன்னா இதுல ஷோ ஆகும். இனி நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல நீங்க ஆட் பண்ற மெயில் ஐடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கோடு வந்து ரிசீவ் ஆகும். அந்த கோடை இதுல என்டர் பண்ணலாம். மெயில் ஓபன் பண்ணீங்கன்னா இதே மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கோடு வரும், அதை இதுல என்டர் பண்ணலாம். என்டர் பண்ண அப்புறமா நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். இந்த அக்கௌண்டோட மெயில் ஐடி சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பேக் வந்துட்டு பாத்தீங்கன்னா கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனுக்கு கீழே நீங்க சேஞ்ச் பண்ண இந்த மெயில் ஐடி வந்து ஷோ ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.